விஷால் நடிச்சு அவரே டைரக்ட் பண்ணிருக்கிற படம் தான் மகுடம். இந்த படத்துல அவரோட அஞ்சலி, துஷாரா விஜயன், ஜான் விஜய், தம்பி ராமையான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணிருக்கிறனால ஹைப் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. முடிவு எடுத்துட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த படத்திற்கு ரவி அரசு கதை எழுதி இருக்கிறாரு. போன வருஷம் விஷாலோட மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எடுத்து ரொம்ப நாள் கிடப்பில போடப்பட்டு அப்புறமா தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருந்தும் கூட இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்ல வரவேற்பு தான் இருந்தது. நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்த நிலையில இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தா புதுசா வேற ஒண்ணும் இல்ல, பழைய பழிவாங்கல் கதை தான். இந்த படத்துல தந்தை மகன்னு பாசத்தையும் ஹார்பர் கடத்தலையும் கலந்து கிண்டி இருக்கிறாங்க. தந்தையே வெறுக்கும் மகன் ஒருவர் மீண்டும் தந்தையை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட பழைய கதை. ஆனா இப்ப அதை பட்டிட்டிங்கரிங் பார்த்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கேசரியா கொடுத்திருக்காங்க. அந்த கேசரியில தித்திப்பு இருந்துச்சான்னு கேட்டா கலர்ஃபுல்லா மட்டும் தான் இருந்துச்சுங்கிறது நிறைய பேரோட ஒப்பீனியன். படத்தோட கதை 60s ஆரம்பிச்சு குழந்தைகளை கடத்துவதுல இருந்து தொடங்குது. ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவும் ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் ஓகே ரகமா இருந்தது. ரசிகர்கள் என்ன ரிவ்யூ பண்றாங்கன்னா, அப்பா மகன் 2 கேரக்டர்ல விஷால் நடிச்சிருக்காரு. அஞ்சலி, துஷாரா இருவரும் கொடுத்த வேலையை செஞ்சிருக்காங்க. மொத்தத்துல படம் முழுக்க இழுவையா இருக்கு, 3 மணி நேரம் ஜவ்வா இழுக்கிறாங்க அப்படின்னு ரிவ்யூ இருக்குது. மேலும் ஒருத்தர் எக்ஸ் தளத்துல என்ன பதிவிட்டு இருக்காருன்னா, இது வெறும் ஜஸ்ட் கிராஃப்ட், இந்த படத்துக்கு மொட்டை மார்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு கழுவி ஊத்திருக்காரு. விஷாலை இயக்கி நடிச்சிருக்காங்க, மொத்த திறமையும் காட்டி நடிச்சிருக்காரு. கொஞ்சம் படத்தை காப்பாத்துறது ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். அந்த சரக்க நான் இறக்க மாட்டேன், வேற யாரையும் இறக்கவும் விட மாட்டேன்.